உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நானே அந்த கரு எசைக்கு வயிற்றுல பிறக்க கூடாதுன்னு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த லட்சணத்துல நானும் அழகு குத்திக்கணுமா, காவடி எடுக்கணுமா? எம்புட்டு திமிரு பத்தியாக்கா அவனுக்கு. அப்படியா செஞ்சாங்க? ஏலே, உன்னை எப்படி கோத்து விட்டுருக்கான் பத்தியா அந்த வெறும்பைய? இதுக்கும் சேர்த்து அந்த விளங்காத பயிரும் இந்த வெறும்பைய சம்மும் அனுபவிக்கணும்க்கா. அவன் நாக்கில குத்த போற வேலை வச்சு அவனை நான் என்ன பாடுபடுத்த போறேன் மட்டும் பாரு. அதெல்லாம் நான் கண்ணால பாக்கணும்ல. அண்ணி, இந்த வேலை தான் நீ குதிக்க போறியா? ஏய் கிளை, சும்மா இல்ல, இது எனக்கு இல்ல. பின்ன யாருக்கு இதை குத்தி விட போற? கிளை, இந்த ஊர் முன்னாள் பிரசிடென்ட் என் மாமனாரு, அவருக்கு நாக்குல இதை குத்துறதுக்காக தான் கொண்டு வர சொல்லி இருக்கு. அவர் தான் எந்த வேண்டதுல வச்சுக்கலையே. நேர்ந்துகிட்டு இல்லைன்னா என்ன, நான் இருக்கம்ல. இன்னைக்கு அவர் வாயில இருக்க நாக்குல இந்த அழக அப்படி குத்தி இந்த காவடியை தூக்கி அவர் தோல்ல வச்சு கோயிலுக்கு கூட்டு போலண்டா பாரு. ஓ, நீ அப்படி வரியா? எப்படி ஐடியா? சூப்பர். ஐயோ, இவன் என்ன இப்படி திட்டம் போட்டுட்டு இருக்கான்? இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா இது பெரிய பிரச்சனையாகி காவடி எடுக்கிறதே நின்னு போயிடுமே. நல்ல ஐடியா தானே, சூப்பர்னே. என்னல இது? டானிக் பாட்டிலா? டானிக்கா, ஆசிட்கா. தோல்ல பட்ட பொசிஞ்சு போயிரும்ல அந்த ஆசிட். ஏலே சௌந்தரம், இதுவும் அந்த சமூகத்துக்கா? அவனுக்கேதான். சரி சரி சரி. சனியா ஐயா, இந்த ஆசிட் உன் பொறுப்பு. நான் சொல்லுத வேலையை நீ கச்சிதமா செய்யணும். சொல்லுங்க ஐயா. அது காவடி எடுக்கிறவங்க கால்ல மஞ்ச தண்ணி ஊத்துவாங்கல்ல, ஆமாங்க ஐயா. அந்த தண்ணியில இந்த ஆசிட நீ எப்படியாவது கலந்து ஊத்திரணும். ஓ, இந்த ஆசிட் கலந்த தண்ணிய அந்த வெறும்பைய கால்ல ஊத்த ஊத்த அப்படியே அவன் காலு எண்ணெயில கொதிச்ச கோழி மாதிரி வெந்து போயிரும். ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. ஆகா ஆகா, பிரமாதம்ல. என்ன மூளைல உன் மூளை? எடுத்து வைக்கிறது என்ன, நிக்க கூட முடியாது. பொறவை எப்படி இவன் காவடி எடுப்பாங்கிறத பாத்துருவோம். என்னலே செஞ்சிருவியா? அதை விட எனக்கு வேற வேலை என்னையா இருக்கு? ஏலே சௌந்தரம், சும்மா சொல்லக்கூடாது. நீ வேற லெவல் இல்ல. இல்ல, ஏற்பாடுலாம் கரெக்டா இருக்கலாம். இந்த நீய பாருனே, இந்த மாதிரி காவடி, மஞ்சள் தண்ணி, ஓதுவாரு, கொண்டு கொட்டுறவங்க எல்லாம் ரெடியா தானே இருக்காங்க. இல்லை, கரெக்டா வச்சிருக்கலாம். ஆந்தோ இருக்குனே. அப்படியே பத்திரமா வச்சுக்க. இல்ல சம்மா, வீட்டுல சாமி கும்பிட்டாச்சு, காவடி எடுக்கிறதுக்கு உத்தரவு வாங்கியாச்சு, அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியதானே? அம்மா, நான் எப்ப மாலை போடணும்? காவடி எடுக்க போறப்ப தங்கச்சிக்காரி கால்ல தண்ணி ஊத்தணும். மச்சான் மாலை போடணும். ஏய், மலைக்கு போனாலும் மாமச்சன் தயவு தேவைப்பா. நீ தான் ஏன் மாலை போடணும்? முதல்ல அவன் தான் காவடி எடுத்து கொடுக்கணும். மச்சான் ஏதோ இங்க இருக்காரு, மாமனார் இன்னும் காணோம். சவுந்தர பாண்டிய ஐயா எப்போ வருவாரு? இல்லை, அந்த ஆளுக்கு சாவே இல்ல. அந்த ஆளை பத்தி பேச்செடுத்தனா வண்டி வருது பாரு. வணக்கம் வணக்கம், வாங்க. ஓ முருகா. வாங்க வாங்க மாமனாரே. எங்க வராம போயிடுவீரோன்னு நினைச்சு விட்டேன். ஒண்ணும் இல்ல, விரதம் இருக்கும் போதெல்லாம் கூடியே இருந்தீரு, விரதம் முடிக்கும் போது வராம போயிட்டீருன்னா ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருக்கலாம். ஐயோ, ரெண்டண்டா இருக்கு. எதுல ஆசிட்ட கலக்கிறதுன்னு ஒண்ணும் புரியலையே. பா, நீங்க ஏன்பா வந்தீங்க? நான் தான் உள்ள. சும்மா இரு. காவடி எடுக்க போற அவன் வீட்டுக்காரன், நீ பக்கத்துல நிக்க கூடாது, உள்ள போ. அப்ப மைனி கோயிலுக்கு வரக்கூடாதா? அதெல்லாம் வரலாம். புருஷங்காரன் தோல்ல காவடி எடுக்கிறப்போ சம்பிரதாயத்துக்கு 2 சொட்டு கண்ணீர் விட்டு அழணும். போ, மதனி அழுவாளா? காவடியே தேவையில்லாத விஷயம்னு நான் சொல்றேன். அதுக்குதான் சம்முவன் தோல்ல காவடி ஏத்துனதுக்கு அப்புறமா நீ வா. கேட்டி வீரா, அத்தை, நீ இவளை கூட்டிக்கிட்டு உள்ள போ. என்னம்மா நீ? அப்பா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், ஒரு நிமிஷம் இரு. பரணி,
என்ன நம்மளுக்குள்ள என்ன பொறுப்பு பேசிக்கலாம். நீ உள்ளார போ. அம்மே தான் சொல்றாளே, உள்ளார போ. அம்மே சொல்றத கேட்கணும். அப்பா ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க கொஞ்சம். ஏட்டி அத்தை தான் சொல்லுதாவல உள்ள வாட்டி. ஏற்கனவே லேட் ஆகுது. கோலவ சுத்தம் வந்ததுக்கு அப்புறம் வந்துடலாம். வா நீ உள்ள போ. வாட்டி. அப்பா மாமனார இப்ப நல்லா சிரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊரே உன்னைய பார்த்து சிரிக்க போகுது. உருவாகி இருக்கிற கருவுக்கு பாதுகாப்பு வேணும். ஆமா அத்தா, அதுக்காக தான் என் மருமக விரதம் இருந்து காவடி எடுக்கிறான். பத்தாதுல உள்ள உசுறு பொழைக்கணும்னா உன் புருஷ காவடி எடுக்கணும். ஆத்தா, என்ன ஆத்தா சொல்லுத? எத்தா நான் வேணா காவடி எடுக்கட்டா? இந்த மனுஷன் சுத்தபத்தமா இருக்கானா என்னன்னு தெரியலையே. அதெல்லாம் முடியாது. கிரக நிலப்படி சவுந்தரபாண்டி கிரகம் தான் சரியில்லை. அவன் தான் காவடி எடுக்கணும். அப்படித்தானே எடுத்துட்டா போச்சு. காவடி தானே. நாக்குல பூ வச்சு காவடி எடுக்கணும். பூ தானே. இங்க இருக்கிறவங்க தான் எல்லாரும் காதலையும் பூ வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாக்குல தானே வச்சுக்கிட்டா போச்சு. ஐயா இது சாதாரண காவடி இல்ல. நாக்குல வேல் குத்தி காவடி எடுக்கணும். மாட்டனா வேட்டிய மாத்தி அழகு குத்துங்க. எவ்வளோ புடுறா, வாடா. பாப்பா இல்ல வெட்டிகளே, அந்த பூவை எடுல. எத பூ பூ பூசரி இந்தாங்க. ஏய், நாக்குல நல்லா சொறி விடுவேன். மாமனார நாக்க நீட்டுங்க. நல்லா அந்த நாக்க வச்சு வாய் ஆடுதீர்களா? இப்ப காட்டுங்க. நாங்க நீட்டுங்க. நீட்டுப்பா. இப்ப நாக்கு நீட்டுப்பா. நல்லா நீட்டு. நல்லா அப்படிதான். நல்லா இறங்கு. அரோகரா. 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 நீங்க தான் உங்க மச்சானுக்கு காவடி எடுத்து வச்சு மஞ்சள் தண்ணி எல்லாம் ஊத்தி எல்லாம் பண்ணணும். ஆறாளமா பண்ணிடுவோம். அதுக்கு தானே இருக்கிற. எடுத்தாத. இந்தப்பா ஆடு சிக்கிருச்சு. கந்தலுக்கு முருகனுக்கு இன்னைக்கு நீ அரோகர. ஐயோ அப்பனே முருகா, உங்களுக்கு நல்ல புத்திய கொடுத்தா இந்தா தூக்கு. உன் காலை கழுவி வேட்டியை தூக்கிக்கோ. முடியலையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.